நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ரொம்ப சத்தான எள்ளுருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. எள்ளு வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு உடலுக்கு வலிமையும் தெம்பும் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான முறையில் எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் எள்ளை எடுத்து மிதமான ஹீட்டில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த எள்ளோட வாசம் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும். பிறகு அதே வாணலியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி அல்லது மண்டை வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை இந்த தண்ணியில் வந்து போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த எள்ளை இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் 1 2 பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் வலுவலுன்னு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா எள்ளுலேருந்து அந்த எண்ணெய் வாசம் வந்துடும். அது வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ மெல்ட்டான பாகை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, ஏன்னா தூசி இருக்கும். இப்போ வடிகட்டின பாகை மறுபடியும் அதே வானொலியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிதமான சூடு வந்தோடனேயுமே நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த எள்ளை வந்து கருப்பட்டி கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிதமான ஹீட்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஓரளவுக்கு கெட்டி பதம் வந்துடும். அந்த மாதிரி கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் அதை உருண்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பொரிகடலையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் அதை வீடியோவில் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உருண்டை வந்து நல்லா பைண்டாகி வரணும் அப்படின்னா நம்ம பொரிகடலையும் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான ஹீட் இருக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவுகளில் இந்த மாதிரி உருண்டைகளை செஞ்சு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 மாதம்னாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில் கண்டதை வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அவங்கள ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பெஸ்ட் கமெண்ட்டை எங்களோட பதிவுகளில் பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.